இந்த 2026 முதல் போட்டியே ரெண்டு பேருக்கு தான். ஒன்னு சி தமிழ், இன்னொன்னு சன் டிவி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டுறது என்ன, பொழந்தே கட்டிடுவோம். நமக்கு ஏத்த மாதிரி சி தமிழ்ல சூப்பரா ப்ரோமோட் பண்றாங்க ஆப்போசிட் கேங்க. அந்த படத்தை பத்தி அந்த ஹீரோவை பத்தி நம்ம சேனல்ல நான் பேச விரும்பல. சன் டிவி என்னதான் தலைகீழ நின்னாலும் சண்டே அன்னைக்கு டிஆர்பில சரித்திரம் எழுத போவது சி தமிழ் தான். சி தமிழ்ல ஆடியோ லான்ச்சுக்கு இடையில எத்தனை விளம்பரம் போட்டாலும் விளம்பரத்தை ரசிப்போமே தவிர எக்காரணத்தை கொண்டும் சேனலை மாத்த மாட்டோம். முக்கியமா சன் டிவி பக்கம் போகவே மாட்டோம். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. ஒரு ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணி விடுறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வேலைப்பாடு பண்றீங்க? அப்புறம் அவங்க ஆடியோ லான்ச்சுக்கு கமல் வராரு, ரஜினி வராருன்னு ஒரு ரூமர்ஸ் பரப்பிட்டு இருந்தாங்க. நீங்க சிங்கம் போல எவன வேணா இருக்குங்க, நாங்க சிங்கத்தையா இருக்கிறோம். எதிர்த்து வந்தது தப்பு இல்ல, இதனால எதிர்காலமே இல்லாம போயிடும்னு புரியாம பண்ணதுதான் மிகப்பெரிய தப்பு. எனிவே அடிச்சு சொல்றோம், திரும்ப சொல்றோம், திரும்ப சொல்றோம். ஜனவரி 4 சண்டே ஈவினிங் 4:30 மணில இருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் சி தமிழ் தான். சோ இந்த வீடியோக்கு கீழே சண்டே டிஆர்பி கிங் சி தமிழ்னு ஆப்போசிட் கேங் கதற அளவுக்கு பதற அளவுக்கு சும்மா செதற அளவுக்கு கமெண்ட் செக்ஷனை துவம்சம் பண்ணுங்க.